ரொம்ப கொஞ்சம் ரக்கடா ஃபோர்ஸ் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதை ஃபோர்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து அவங்க வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்தாங்கன்னு வைங்களேன். ஈஸியாக ஃபங்கஸ் ஆகும் அண்ட் ஆல்சோ வந்து உங்கள் காலுக்கு ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஃபீல் கொடுக்கும். வணக்கம் மக்களே, திஸ் இஸ் ஹெச்ஆர்எஸ் vlog and நான் உங்கள் ஹரீஷ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் கண்டிப்பாக ஹாப்பியாக தான் இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் வந்து இது ஒரு ரைடு தான், பட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரைட் போயிட்டு இருக்கேன். அதுக்கு இடையிலேயே வந்து இதையும் மேக் பண்ணிடலாம் அப்படின்ட்டு போயிட்டு இருக்கு. பேக்ரவுண்டில் வந்து ஹைவேல தான் நிற்கிறேன். சொல்லப்போனால் பேக் சைடு வந்து ஹைவே இருக்குது. ஸோ வண்டி சவுண்ட் வந்து கேட்டுச்சுன்னா தப்பாக எடுத்துக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் நாய்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணியே போடுறேன். ஓகேவா கைஸ்? ஆக்சுவலாக நீ என்ன சொல்ல வர இந்த வீடியோவில், எதுக்காக இந்த வீடியோ போடுற அப்படின்றத வந்து நீங்கள் கேட்பீங்க. அதை நான் மெயினாக சொல்லாமல் மற்றதெல்லாம் வளரிட்டு இருக்கேன். ஏன்னா நான் ஆல்ரெடி ஒரு ரைடில் சொல்லியிருந்தேன், 2 ப்ராடக்ட் இருக்குது, அது ரெண்டையுமே வந்து நம்ம இது பண்ண போகிறோம், ரிவ்யூ பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த 2 ப்ராடக்டோட ஒரு சின்ன ஒரு ரிவ்யூ வீடியோ தான் இது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து இந்த பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டார்மேக், உங்களுக்கு தெரியுதுங்களா? ஸோ டார்மேக்கோட கிறிஸ்டல் லெவல் 1 பேண்ட். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அரௌண்டட் ஒரு 4200 வந்துச்சு. இது ஆஃபரில் போயிட்டு இருக்கு பைக் ஸ்டார் குளோபலில். நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், நிறைய ப்ராடக்ட் பைக் ஸ்டார் குளோபலில் நான் வாங்குறது உண்டு. சேம் நான் என்னோட ஒரேசோ பூட்டுமே அங்கே தான் வாங்கியிருந்தேன், அதை காமிக்கிறேன். ஸோ இந்த டார்மேக் பேண்ட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளே வந்து தெர்மல் அண்டு ரெயின் லேயர் அட்டாச்மெண்ட்டோட வந்துடும். ஒய்கேகே ஆக்சஸும் ஒய்கேகே சிப்பிங். இங்கே 2 சிப் இருக்குது, இங்கே ஒரு பேக்கெட், இங்கே ஒரு பேக்கெட். அண்ட் டார்மேக்கோட பிராண்டிங் இருக்குது. அண்ட் உங்களுக்கு கிட் சைஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெல்க்ரோ, அட்ஜஸ்டட் வெல்க்ரோ இருக்குது. அப்புறம் உள்ளுக்குள்ளே வந்து கீழே வந்து நம்ம கால்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஜிப்பிங் இருக்குது அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி. இதை வந்து பெருசாக ஓவராக பில்டப் பண்ணி சொல்கிறதுக்கெல்லாம் இல்லை. உங்களுக்கு வந்து இந்த இடத்துல ஒரு பேட் இருக்குது அண்ட் வந்து நீ பேட் ஒன்று இருக்குது. ஸோ இது வந்து மொத்தம் 4 பேடிங் இருக்குது. கம்ஃபர்டபுளான ஒரு இது கைஸ். ஆக்சுவலாக சொல்ல போனால் நான் வந்து ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், ஒரு பட்ஜெட்டில், ஒரு கம்மியான பட்ஜெட்டில் வந்து ஒரு ரைடிங் பேண்ட் கிடைக்குமா அப்படின்றதுக்காக ரொம்ப நாள் சர்ச் பண்ணிருந்தேன். பட் இது வந்து அவைலபிள் இருந்துச்சு. இது ட்ரிஃப்டர் லெவல் 1 அண்ட் ட்ரிஃப்டர் லெவல் 2 இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6000 சம்திங் அந்த மாதிரி வரும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு அதுக்கு வந்து உங்களுக்கு நீ கட்ட அந்த டிட்டாச்சபிள் ஸ்லைடர் இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ அது வந்து நீங்கள் போட்டுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு சூப்பராக தான் இருக்குது. எனக்கு வந்து கம்ஃபர்ட் வைஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. அண்ட் அடுத்த ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரைடிங் பூட், ஒரேசோவோட பைக்கர்ஸ்ன்னு சொல்கிற அந்த மாடல் வெல்க்ரோ டைப்பு கிடைக்கலாம். இதுதான் அந்த ஒரேசோவோட ரைடிங் பூட்டு. ரொம்ப இல்லை, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஏன்னா அங்கேயும் அலைஞ்சிட்டு தான் வந்திருக்கேன். ஸோ அதனால் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஸோ இதில் வந்து என்னென்ன ஸ்பெஷல் அப்படின்ற மாதிரி நான் லேசாக சொல்லிடுறேன். இது வந்து வாட்டர் ரெசிஸ்டண்ட்டுங்க. ஆக்சுவலாக வந்து நான் வாட்டர் ப்ரூஃப் வாங்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். பட் எனக்கு வந்து சஜஸ்ட் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் ரெசிஸ்டன்ட் சஜஸ்ட் பண்ணாங்க. பிகாஸ் என்னன்னா வாட்டர் ப்ரூஃப் இருந்துச்சுன்னா ஸ்வெட்டு கூட உங்களுக்கு வெளியவே போகாது. ஸோ அது மாதிரி ஒரு ஈஸியாக ஃபங்கஸ் ஆகும் அண்ட் ஆல்சோ வந்து உங்கள் காலுக்கு ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஃபீல் கொடுக்கும். பட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் வாங்கிக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும், உங்களுக்கு கால் கிளைமேட் கண்டிஷனுக்கும் போட்டுக்கலாம் அப்படின்னாங்க. ஸோ நான் நிறைய ரிவ்யூஸ் பார்த்து தான் வாங்கினேன். இதுவும் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பைக் ஸ்டார் குளோபலில் 4150 200 வந்துச்சு. ஸோ அதில் வந்து உங்களுக்கு சேம் தெரியும், இது ஆப்ஷன்ஸ் இருக்குது, நீங்கள் இதுவாக கன்வெர்ட் பண்ணிக்கிற ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு வெல்க்ரோ டைப்பு. இது வந்து ஷார்ட் பூட் தான், இதுலேயே லாங் பூட் வேரியண்ட்டும் இருக்குது. எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 43 இங்கே நல்ல ஒரு கிரிப்பிங்ஸும் இருக்குது. ஸோ அது வந்து சூப்பராக இருக்கும். ஏன்னா நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன், நிறைய பிளேசஸில் வந்து நம்ம நார்மலாக ஷூ போட்டு போகிறதுக்கும் இது போட்டு போகும்போது அந்த கிரிப் வந்து ஒரு கம்ஃபர்ட்னஸ் நல்லா ஃபீல் ஆச்சு. ஸோ உள்ளுக்குள்ளேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க யூஸ் பண்ணியிருக்கிற அந்த மெட்டீரியல் ஸ்பாஞ்சஸ் ஆகட்டும் செம்ம கூலாக இருக்குது. அது ரொம்ப அப்படியே என்ன சொல்கிறது, ஏதோ மெத்தை மேல் நடக்கிற மாதிரி ஒரு ஃபீலு. ஸோ இதோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 43. அதாவது எனக்கு வந்து காலில் வந்து நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற சைஸு 8, அந்த மாதிரி ஒரு 8 or 9 வரும். ஷூ சைஸு 8 வரும் மேக்ஸிமம். ஸோ அந்த ஒரு பேசஸில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து 43. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெல்க்ரோ டைப் தான். இந்த வெல்க்ரோ இங்கே பிரித்தோம் அப்படின்னம்னா இந்த இடத்துல வந்து ஒரு லேயர், இதுதான் வாட்டர் ரெசிஸ்டன்ட்டுக்கான லேயர். ஸோ இதை வந்து லைட்டாக ஃபோல்ட் பண்ணி நம்ம இந்த வெல்க்ரோ வந்து பேஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும்.
ஓகேங்களா. ஏன்னா இந்த லெவல் வரைக்கும் வாட்டர் வந்து ரெசிஸ்டன்ட் தான். இதுக்கு மேலே தண்ணி வந்துச்சுன்னா தான் உள்ளே போகும். முடிஞ்ச அளவுக்கு இதை ஃபோல்ட் பண்ணி பண்ணிட்டீங்க, கரெக்டாக ஃபோல்ட் பண்ணி பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த கேப்பில் வந்து தண்ணி ஏறாது. அதர்வைஸ் நீங்கள் தண்ணி கம்மியாக இருக்கிறதுல போனாலுமே கரெக்டாக ஃபோல்ட் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு அந்த கேப் வழியாக ப்ரெஷரில் தண்ணி உள்ள மேலே வர சான்சஸ் இருக்குது. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்க இதனால பேக் சைடில் ரிஃப்ளெக்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்குது, அந்த ஸ்டீல் டோ ப்ரொடெக்ஷன் இருக்குது. ஸோ அது ஏன்னா நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டேன். டக்குன்னு ஒரு இடத்துல அடிச்சிருச்சு. நான் நடக்கும்போது தான், வண்டியில் போகும்போது இல்லை, நடக்கும்போது டக்குன்னு ஒரு கல்லில் அடிச்சிருச்சு. மற்ற டைம்ல மொத்த ஷூ போட்டு அடிச்சிருந்தா அது வேற கண்டிஷன், அங்கே நகை மருந்துருக்குன்னு வைங்க. பட் இது வந்து ஸோ அப்போதான் டக்குன்னு ஃபீல் ஆச்சு, ஆடா இது போட்டிருக்கோம்ல, ஸோ இது ப்ரொடக்ட் பண்ணுது அப்படின்ற மாதிரி. ஸோ ஓவராக வந்து நான் பிராண்டிங் எல்லாம் பண்ணலங்க. அவங்க காசும் கொடுக்கல, நான் அவங்களுக்காக தனியாக பிராண்டிங்கும் பண்ணலை. பட் இது நல்லா இருக்கு உங்களுக்கு. நானும் ரொம்ப நாளாக சர்ச் பண்ணேன். இது ஆக்சுவலாக வந்து நான் கோயம்புத்தூர்ல வந்து நிறைய ஸ்டோர்ஸ்ல வந்து சர்ச் பண்ணேன். இதுக்கு ஆப்ஷனல் பிராண்டு தான் காட்டினாங்க. ஸோ எனக்கு சாட்டிஸ்ஃபை கிடையாது. ஏன்னா இதை நான் ஆல்ரெடி வந்து இதை மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னு வைங்களேன். ஸோ அதனால வந்து இதுதான் வாங்கணும் அப்படின்னு சொல்லியே சரி எதுக்காக ஷோரூமில் சர்ச் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து கொஞ்சம் இது ஏன்னா போட்டு பார்த்து அந்த கம்ஃபர்ட்டை ஃபீல் பண்ணி நேரில் பார்த்து வாங்கிக்குவோம், ஆன்லைனில் எப்படி வரும் தெரியாது அப்படின்னு நான் ஃபீல் பண்ணிருந்தேன். பட் ஏதோ ஒரு புண்ணியான வைகளை சூப்பராக வந்துருச்சு. இதுவும் சரி, நம்ம டார்மேக்கோட ரைடிங் பேண்ட்டும் சரி, ரெண்டுமே பக்காவாக இருக்கு. ஸோ இந்த ஒரு பட்ஜெட்டுக்கு வந்து இது வந்து கம்ஃபர்டபுளான ஒரு விஷயம்னு வைங்களேன். ஓகேவா, வேற என்ன உங்ககிட்ட சொல்றாங்க? ஆஸ் யூஸ்வல் நம்ம ரைட் போயிட்டு தான் இருக்குது. இதை நான் கீழே போட்டுறேன், கையிலே வச்சுருந்தா ஒரு மாதிரி இருக்கும். இருங்க மாட்டிக்கிறேன் காலில். ஓகே, நம்ம பூட்டை வந்து காலில் போட்டாச்சு. ஸோ சன்லைட்டிங் பயங்கரமாக இருக்குது. ஸோ அதாங்க இது அண்ட் பூட், இது ரெண்டுமே ஒரு குட்டி ரிவ்யூ. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டையும் நான் பைக் ஸ்டார் குளோபலில் தான் போட்டேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ அதில் வந்து என்னென்ன ஒரு அட்வான்டேஜ் நான் ஃபேஸ் பண்ணேன், என்ன டிஸ்அட்வான்டேஜ் ஃபேஸ் பண்ணேன் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அட்வான்டேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சேம் திங் தான். அந்த இஎம்ஐ கன்வர்ஷன் ஒன்று இருக்குது. ஸோ நம்ம வந்து நமக்கு தேவையான மாதிரி ஒரு ஃப்ளெக்சிபிள் மூமெண்ட்டில் வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ அது ஒன்று. பட் வந்து டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா நீங்கள் போடுறப்போ முடிஞ்ச வரைக்கும் அந்த சைஸஸை வந்து கரெக்டாக பார்த்து போட்டுக்கோங்க. இன்கேஸ் வந்து அது தப்பாக ஆச்சு அப்படின்னா அதை ரிட்டர்ன் போட்டு நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்குள்ள, ப்ராடக்டை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்குள்ள அவ்வளவுதான். ஏன்னா இது வந்து ஆக்சுவலாக நானும் இன்னொருத்தர் ஃப்ரெண்ட் ஒருத்தர் சேம் இதே மாதிரி ஷூ ஆர்டர் பண்ணோம். எனக்கு சைஸ் கம்ஃபர்ட் ஆயிருச்சு. பட் வந்து அவருக்கு வந்து சைஸ் வந்து இது இல்லை. ஸோ அதை ரிட்டர்ன் போடலாம் அப்படின்னு போட்டால் அதை ப்ராசஸ் பண்ணி முடிச்சு கொண்டு வரக்கு கிட்டத்தட்ட 1.5 month ஆகிட்டாங்க. ஸோ அவ்வளோ பெரிய ப்ராசஸ்ஸு. அதுக்கு பெருசாக பைக்ஸ் குளோபலுக்கு அவங்க ஒரு மற்ற சைட்ஸ் எப்படின்னு தெரியல. பட் நான் இதில் ஃபேஸ் பண்ண சொல்கிறேன். இதை வந்து அவங்கள டார்கெட் பண்ணி ஏதோ சொல்லணும் அப்படின்ற ஒரு இதெல்லாம் இல்லை. ப்ராடக்டை ரிட்டர்ன் போட்டாச்சு. போட்டு அவங்களுக்கு கால் எதுவுமே பிக் பண்ணலை. அங்கே ஆர்டர் போச்சான்னு தெரில, என்ன எப்படி ரிசீவ் ஆச்சுன்னு தெரியல, ட்ராக்கு என்னாச்சு, ட்ராக்கிங் ஐடியும் எதுவும் ஒர்க் ஆகலை. ஸோ இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ். சரி, ஸோ கால் பண்ணியா பேசலான்னு பார்த்தா கால் சரியாக பிக் பண்ண மாட்டாங்க. கஸ்டமர் கேர் இது மெயில் போட்டாலும் ரிப்ளை இல்லை, வாட்ஸ்அப்லேயும் ரிப்ளை இல்லை. ஸோ இந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. கடைசியில் ஒரு வழியாக ப்ரெஷர் பண்ணி அவங்கக்கிட்ட ஒரு ரொம்ப ரக்கடாக, ஆக்சுவலாக வந்து அது நீட் இல்லைன்னு நாங்கள் நினச்சோம். பட் வந்து பேச வச்சுட்டாங்க. ரொம்ப கொஞ்சம் ரக்கடாக ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதை ஃபோர்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து அவங்க வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பு எடுத்தாங்கன்னு வைங்களேன். நெக்ஸ்ட் ஸ்டெப்புனா அப்புறம் ஒரு கிஃப்ட் கூப்பன் கார்டு மாதிரி கொடுத்தாங்க. அதை வந்து மறுபடியும் பண்ணிக்கிற மாதிரி இருந்துச்சு. பட் வந்து டெலிவரி காஸ்ட் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் ரிட்டர்ன் நம்ம அனுப்புகிற காஸ்ட் வந்து நமக்கு வரது அடுத்து வந்து டெலிவரி வர காஸ்ட் வந்து நம்ம தான் பார்த்துக்கணும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 rupees வருது. அது ஒரு வந்துச்சு. ஸோ இந்த காஸ்ட் இல்லாமல், இந்த ஷூவோட காஸ்ட் இல்லாமல் இண்டிவிஜுவல் தான். ஸோ ஆனால் இஎம்ஐ கன்வர்ஷன் வந்து சேம் அதே அப்படியே தான் இருக்கும். ஸோ அது ஒன்று. அது வந்து அது அவருக்கு திடீர்னு நடந்த ஒரு விஷயம். ஸோ இது இது மாதிரி நடக்கும் போது தான் வந்து அவங்க பேக்கெட்டில் வந்து என்ன ப்ராசஸ் நடக்குது, எப்படி இருக்கு. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரெண்டுமே வந்து கொஞ்சம் பக்காவாக வந்துருச்சு. பேண்ட்டெல்லாம் அது நடந்ததுக்கப்புறம் தான் நான் பேண்ட் வாங்கினேன். ஆக்சுவலாக ரைடிங் பேண்ட்டு அதுக்காக வந்து நல்லா அளவெடுத்து இதுதான் சைஸா, இதுதான் கரெக்டா அப்படின்னு சொல்லி பார்த்து நான் போட்டேன். ஸோ அதனால வந்து
நீங்கள் ஆன்லைனில் வாங்குங்க, தப்பே கிடையாது. ஏன்னா உங்களுக்கு பெஸ்ட்டான ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும், பெஸ்ட்டான இடத்துல ப்ரைஸில் கிடைக்கும், முக்கியமாக பெஸ்ட்டான ப்ரைஸிங்கில் கிடைக்கும். பட் அது சேம் திங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேம் டைம் நம்ம கொடுக்குற ப்ராடக்ட்டையும் வந்து கொஞ்சம் நல்லா கேர்ஃபுல்லாக கொடுத்துட்டோம் அப்படின்னோம்னா, என்ன ப்ராடக்ட் வாங்குறோம், என்ன வேணும் அப்படின்றத கரெக்டாக பார்த்து பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா இன்னுமே பெட்டராக இருக்கும் கைஸ். ஓகேவா? ஓகே கைஸ், அதான் நம்ம வீடியோஸை கண்டினியூவாக பாருங்கள். நம்ம ரா அண்ட் ரியல் கண்டென்ட் கண்டினியூவாக வந்துட்டே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். கண்டினியூஸாக சில வீடியோஸை பாருங்கள், அப்போதான் வந்து உங்களுக்கு தெரியும். ஏன்னா நான் நிறையா பேர் சொல்கிறது ரொம்ப வீடியோ லென்த்தாக இருக்குது அப்படின்னு. பட் ஷார்ட் பண்ணால் வந்து அது இருக்கிற ஏன்னா ஒரு கண்டினியூட்டியே மிஸ் ஆயிடுது கைஸ். அது நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். ஸோ அந்த கண்டினியூட்டி ஃப்ளோ வந்து வரணும் அப்படின்றதுக்காக நான் வந்து பரவாயில்ல, இது லென்த்தாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த ஃப்ளோ மிஸ் ஆகாமல் இருக்கணும் முடிஞ்ச வரைக்கும் அப்படின்றதுக்காக நான் ஃப்ளோவில் போட்டுருக்கேன். ஸோ கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள் அண்ட் கீப் சப்போர்ட். உங்கள் சப்போர்ட் எனக்கு எப்பயுமே தேவை. And then bye. நான் உங்கள் HRS. Tada, bye bye, see you and love you guys. Take care.